பசிக்குதுல, அம்மா சீக்கிரமா செய்ய சொல்லுக்கா. சொல்றேன். மா பசிக்குதுமா, சீக்கிரம். நான் என்ன மிஷினா? செய்ய வேணா? உங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு வேணா ஹாஸ்டல் சேர்த்து விடுறேன், அங்க போங்க. டைமுக்கு சாப்பாடு போடுவாங்க. பசிக்குது தானடா சொன்னேன், அதுக்கேண்டா ஹாஸ்டல் வரைக்கும்லாம் போறாங்க? நானும் பசிக்குதுன்னு சொல்லி பார்த்தேன், என்ன திட்டினாங்க. உன்னை திட்டுறாங்களான்னு செக் பண்ணேன். பாரு கொஞ்சம் திட்டுறாங்க. செக் பண்றியா? செக்கு இங்க பாரு. நானும் வலிக்குதான்னு செக் பண்ணேன். நானும் வலிக்குதான்னு செக் பண்ணேன். மா அவன் தான் ஜூஸ் அப்படியே மேல பழிய போட்டான். இப்போ அவன் தான் என்ன திட்டு வாங்க வச்சான். எப்ப பார்த்தாலும் அவனே கொஞ்சிட்டு இருக்கீங்க, அவன் மேல தான் பாசம் இருக்கா. அவன் தான் உங்களோட பையனா, நான் உங்களோட பொண்ணு இல்லையா? ஆமா, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் மாத்தி தூக்கிட்டு வந்துட்டேன். நீ என் பொண்ணே இல்ல, போதுமா? போ போய் தேங்காய் வாங்கிட்டு வா போ. என்னக்கா சோகமா இருக்கியா? வருத்தப்படாத. அம்மா மொட்டை மாடல பேசும்போது கேட்டேன், உண்மையாவே ஹாஸ்பிட்டல் இருந்தா தூக்கிட்டு வந்தாங்களா? டேய் அடி வாங்க போற நீ. இன்னும் கடைக்கு போலையா நீ? என்ன மட்டும் தான் வேலை வாங்குங்களா? தூ இங்க இருக்கானே, இவனெல்லாம் வேலை வாங்க மாட்டீங்களா? ஏன்னா உன்னதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. என்னம்மா கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? தள்ளு தள்ளு ஓ தள்ளு. ஆலியா குட்டி எங்க? ஆலியா செல்லம் பாத்தியா உனக்கு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு. முயல் பொம்மை உனக்கு பிடிக்குமா? இது மான் பொம்மை. ஐயோ வாத்து பொம்மை. இந்த பொம்மை உனக்கு கண்டிப்பா பிடிக்குமே. வாடியே ஆலியா தங்கம், வாங்க 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 வாங்க. அப்படிதாண்டி ஆலியா குட்டி, பிடிச்சிருக்கா? அடியே ஆலியா தங்கம், எப்படி நீ இருக்க என் செல்லம்? நீ பிறக்கும் போது பார்த்தது, அதோட இப்பதான் பாக்குறேன். நல்லா இருக்கியா? ஐயோ இத்தனை வருஷம் உன்னை பார்க்க முடியாம பண்ணிட்டானே அந்த கடவுள். விடு விடு, அம்மா வந்துட்டேல்ல, அம்மா உன்னை நொல்லு போட்டுப்பு. யார் நீங்க? என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ஆழையோட அம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் இவளோட அம்மா. ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் தப்பா என் பிள்ளைய வாங்கிட்ட குடுத்துட்டா. ஐயோ அதை தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆயி போச்சு. ஹாஸ்பிட்டல் நர்ஸா? குழந்தைகிட்ட நான் சொல்ற கதையில நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. யார் நீங்க? எழுந்துருங்க முதல்ல. உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா? சரி, எந்த ஹாஸ்பிட்டல்? எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க. சூர்யா ஹாஸ்பிட்டல். சூர்யா ஹாஸ்பிட்டலா? இதுக்கே ஷாக்கானா எப்படி? இவ ஜூன் 13ஆம் தேதி தானே பிறந்தா. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அம்மா அப்ப உண்மையாவே அக்காவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? நீ வேற சும்மா இருடா. யார் நீங்க? அவ டேட் ஆஃப் பர்த்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? பெத்தவ எனக்கு தெரியாதா? அந்த ஹாஸ்பிட்டல்ல தேடும் போது நர்ஸ் தான் சொன்னா. நர்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா இத்தனை வருஷமா என் பிள்ளைய தேடிட்டு இருந்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் இத்தனை வருஷமா என் பிள்ளைய நல்லபடியா பாத்துட்டு இருந்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க்ஸா? அது ஏன் பொண்ணுங்க? அவ ஏன் பொண்ணுங்க? வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, வெளில போங்க முதல்ல. ஏய் இங்க பாரு, பிள்ளைய புரியுற கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும். உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவ சொல்றல ஒரு மச்சம் இருக்குமே பாரு. இத பாருங்க, எனக்கும் இருக்கு.
உனக்கு கழுத்துக்கு மேல இருக்கு, எங்க 2 பேத்துக்கு பாத்தியா கழுத்துக்கு கீழே இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கே. அப்ப நீங்க தான் என்னோட உண்மையான அம்மாவா? நான் தான் உன்னோட உண்மையான அம்மா, தெரியுமா? அம்மா உன்னை தேடி தேடி அலைஞ்சதுல அம்மாக்கு நாக்கெல்லாம் ரொம்ப வறண்டு போச்சு. அம்மாக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டாரியா? அம்மா உங்களுக்காக நான் எடுத்துட்டு வரேம்மா. ஆரியா ஆரியா தங்கம். அவங்க கூட்டிட்டு போறாங்களோ இல்ல கூடவே போயிருவா போல இருக்கு. அம்மா அக்கா இல்லைன்னா எனக்கு போர் அடிக்குமே. அப்ப நீயும் சேர்ந்து வந்துரு. என்ன உனக்கு ஒரு வா சோறு கொடுக்க மாட்டேனா? யார் நீங்க? நானும் பாத்துட்டே இருக்கேன். வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஆழ என் பொண்ணுன்றீங்க, தண்ணி எடுத்துட்டு வரீங்க, செல்லன்றீங்க, தங்கன்றீங்க. இப்ப எழுந்து போறீங்களா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவா? டேய் ஃபோன் எடுடா. ஆலியா என் பொண்ணுதாங்கிறதுக்குரிய எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. போலீஸுக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு தான் பிரச்சனை. அவர் வேற ஊர்ல இல்ல, இவங்க வேற எவிடன்ஸ் பிரச்சனை என்னமோ சொல்றாங்களே. சரி அவன் வர வரைக்கும் சமாளிப்போம். சின்சான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பாத்தியா, உனக்கு பிடிச்ச பொம்மை, ட்ரெஸ் எல்லாமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் வேணும்னா கேளு, ஆமா போய் வாங்கிட்டு வந்து தருவேன். நீங்க தான் அம்மாவா இருந்தா ஏன் என்ன இவ்வளோ நாள் பார்க்க வரல? அதுதாம்மா நேரம். உன்னை இந்த வயசுல தான் பார்க்கணும்னு இருந்திருக்கு. சரி நீ சின்சான் பாரு. பலே பலே. அங்க பாரு. உன்னை டிவி பார்க்காத எத்தனை வாட்டி சொல்றேன். விடாம அவளுக்கு பிடிச்சத அவ பார்த்துட்டு போறா. சொல்லிக்கிட்டே இருக்கே. நீ பாருடா. என்ன நீங்க? என்ன நீ? தள்ளுங்க. இந்த பாருங்க, இது ஏன் டிவி, ஏன் இஷ்டப்படிதான் நான் வைப்பேன். இவ ஏன் பொண்ணு, அவ என்ன விருப்பப்படுறாளோ அதை தான் நாங்க வைப்போம். பாத்தியாலியா, டிவிய கூட உரிமையா ஏன் டிவின்னு சண்டை போடுற இந்த வாயி ஒன்னு என் பொண்ணுன்னு உரிமையா சொல்லுதா பாத்தியா? ஆழியா, அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. ஆழியா தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாத. உங்க அம்மா பத்தி தெரியாது. இப்போ இந்த 2 பேர்ல எனக்கு அம்மா யாருன்னே தெரியலையே. நான் தான் அம்மா. என் பிள்ளை விளையாடுறதுக்கு நான் வாங்கி கொடுத்த பொம்மையை நீ வச்சு விளையாடிட்டு இருக்க. எனக்கு இப்ப யாரு அம்மானே தெரியல. ஆழியா கை நீட்டு, கை நீட்டு. இங்க பார், நம்ம ஒரே கலர்ல இருக்குமா? நான் தான் உன் அம்மா. ஆலியா நீ கைய நீட்டுமா. இந்த பாரு, நானும் உன் கலர்ல தான் இருந்தேன். ஆனா உன்னை தேடி தேடி அலைஞ்சி இந்த வெயில்ல இப்படி கருத்து போயிட்டேன். ஆனா அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு பலன் கிடைச்சிருச்சு. நீ கிடைச்சிட்ட ஆலியா. அம்மா சொல்லுமா. எனக்கு பசிக்குது. ஐயோ, என் பிள்ளைக்கு பசிக்குதாமே. கிச்சன் எங்கடி இருக்குன்னு சொல்லு, என் பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். பிடிச்சது செஞ்சு கொடுக்கணுமா? அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்ட? அவளுக்கு பிடிச்ச கலர் ப்ளூ, பிடிச்சது மேக்ஸ். இது வரைக்கும் எல்லாத்துலயும் பாஸ். சாப்பிட பிடிச்ச பிரியாணி. எப்பவுமே சுட்டியா இருப்பா. என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். ஆனா இதெல்லாம் அவளுக்கு பிடிக்குமே. கரெக்டாடி? கரெக்ட். ஏன்னா அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். தாய்க்கு என்ன பிடிக்குமோ அதென்ன பிள்ளைக்கும் பிடிக்கும். என்னம்மா? சரி சரி வா வா வா, உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் வா. என்ன எல்லாமே கரெக்டா சொல்றாங்க. இவ்வளோ பாசத்தை காமிச்சா ஆளே அவங்க பக்கம் போயிடுவா போல இருக்கு. வேற வழியே இல்லை, நம்மளும் போட்டி போட வேண்டியதுதான். ஆழியா
இல்லையா? கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம். ஆனா இதுல காய்கறி இல்ல. அம்மா உனக்காக சிக்கன் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன். அம்மா உனக்கு சாண்ட்விச் பண்ணிருக்கேன். இந்த பாருமா, இது உனக்கு பிடிக்கலனாலும் என்கிட்ட சொல்லு. அம்மா உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சலிக்காம செஞ்சு தருவேன். ஆழியா, உனக்கு சாண்ட்விச் சாப்பிட்டோன்னே சொல்லு, நம்ம மால் இல்ல மால் ஷாப்பிங் போலாம் தங்கம். ஐயோ, அவதான் என் கூட வரப்போறாளே. நீ ஷாப்பிங்க்கு யார கூட்டிட்டு போற? மா என்னையும் கூட்டு போறீங்களா? இவன் வேற போ. பசிக்குதுன்னு சொல்லு, சாப்பிடு. நம்மள சாப்பாடு போடாம சாவடிக்கிறாங்க, ஆனா அவளை சாப்பிட வச்சே சாவடிப்பாங்க போலே. பிள்ளைக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியுது. ஒழியோ இந்த எனக்கு சாப்பாடு வேண்டாம். பிள்ளைக்கு தொண்டை விக்கிருச்சு, சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டா. ஏன்டி இப்படி பண்ண? எல்லாம் உங்களாலதான், எல்லாம் உன்னாலதான். உங்களாலதான், உன்னாலதான். ஆலியா தான் வந்துட்டேன்டி அம்மா. நீ என்னடா வாசல் எட்டி பாத்துட்டு இருக்க? எங்க அம்மா எப்போ வராங்கட்டு பாத்துட்டு இருக்கேன். டேய், நான் தானே உங்க அம்மா. நீ வந்து வா, சாண்ட்விச் சாப்பிட்டு